கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் நெகேமியா 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இது உன்னை எகிப்திலிருந்து கொண்டு வந்த உன் தெய்வம் என்று சொன்னார்கள். லேவியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களிடம் ஆரம்ப நாட்களிலிருந்து கர்த்தர் செய்த நன்மைகளை கூறிக்கொண்டு இருக்கின்றனர். அப்படி கூறும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு பசிக்கிறது என்றார்கள். உடனே வானத்திலிருந்து மன்னாவை ஆண்டவர் பொழியச் செய்தார். ஆனாலும் எங்கள் பிதாக்களாகிய அவர்களோ அகங்காரமாய் நடந்து தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி ஆண்டவருடைய கற்பனைகளுக்கும் பிரமாணங்களுக்கும் கட்டளைகளுக்கும் செவி கொடுக்கவில்லை, கீழ்ப்படியவும் இல்லை. அவ்வாறு அவர்கள் கீழ்ப்படிய மனமில்லாமலும் அவர்களிடத்தில் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினையாமலும் போய் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தினார்கள். மோசே சீனாய் மலையிலே ஆண்டவருடைய கற்பனைகளை வாங்கி வருவதற்குள் கீழே இஸ்ரவேல் மக்கள் மலைக்கு சென்ற மோசேக்கு ஏதோ ஆகிவிட்டது என்று சொல்லி இவர்களே ஆரோனை தலைவனாக்கினார்கள். தங்கள் காதணிகளை எல்லாம் கழற்றி கொடுத்து ஒரு பொற்கன்றுக்குட்டியை செய்து எகிப்திலிருந்து நம்மை வழிநடத்தி வந்த தெய்வம் இதுவே என்று சொன்னாலும் ஆண்டவர் அவர்களை கைவிடவில்லை. ஆண்டவர் கோபப்படும்படியாக வார்ப்பிக்கப்பட்ட மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு தங்கத்திலான கன்றுக்குட்டியை செய்வித்து அது எங்களுடைய தெய்வம் என்று கூறினார்கள். ஆண்டவருடைய விஷயத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுப்பானவர்களாகவும் பொறுமை இல்லாதவர்களாகவும் காணப்பட்டார்கள். மறுபடியும் விக்கிரக வணக்கத்திற்கே செல்லுகிறார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கும் எந்த விஷயத்திலும் ஆண்டவரை கோபமூட்டாமல் அவரே தெய்வம் என்று நாம் அறிக்கையிடுவோமாக. இப்படித்தான் ஒரு பெரிய முதலாளி ஒரு தீர்மானம் பண்ணினார். அநேக ஏழை பிள்ளைகள், அநாதை பிள்ளைகளை எல்லாம் தத்தெடுத்து படிக்க வைத்து அவர்களுக்கு நல்ல வேலையும் வாங்கி கொடுத்து குடும்பமாக்கி அழகு பார்க்க வேண்டும் என்பதுதான் அவர் செய்த தீர்மானம். இப்படி ஒரு தாய் தகப்பன் இல்லாத பையனை தத்தெடுத்து படிக்க வைத்தார். அவன் நன்றாக படித்தான், மேல்கல்வியையும் கொடுத்தார். அவனுக்கு நல்ல கம்பெனியில் ஒரு வேலையும் கிடைத்தது, திருமணமும் முடிந்தது. அவன் கிறிஸ்தவ பையனாய் இருந்தபடினாலே அனுதினமும் நன்றி பலி ஏறெடுப்பான். மிக மகிழ்ச்சியாக இருந்தது அவனது குடும்பம். ஒரு நாள் எதிர்பாராத விதமாக அவனை படிக்க வைத்து உருவாக்கின முதலாளி அவன் வீட்டிற்கு வந்தார். உடனே அவனுக்கு கையும் ஓடவில்லை, காலும் ஓடவில்லை. அங்கும் இங்கும் சென்றான். கடைசியாக ஓடி வந்து அந்த முதலாளியின் காலில் விழுந்தான். முதலாளி, இவ்வாறெல்லாம் என்னுடைய காலில் விழக்கூடாது என்றார். அதற்கு அவன், என்னை படிக்க வைத்து உருவாக்கிய என்னுடைய தெய்வமே நீங்கள் தான் முதலாளி என்று அவரது காலில் சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்தான். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நாம் தெய்வம் என்று யாரை சொல்லுகிறோம், எவைகளை சொல்லுகிறோம் என்று சிந்தித்து பார்ப்போம். அந்த முதலாளி இப்படியெல்லாம் மனுஷரை பார்த்து நீங்கள் தான் தெய்வம் என்று சொல்லக்கூடாது, நீ தேவனே மகிமைப்படுத்து என்றார். நாமும் எந்த விதத்திலும் இந்த உலகில் யாரையும் தெய்வம் என்று சொல்லக்கூடாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே தெய்வம் என்று சொல்ல வேண்டும் என்பதாக நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். உயிர் வாழும் மனிதனையோ மிருக ஜீவன்களையோ இயற்கையையோ தெய்வமாக நாம் மாற்றக்கூடாது என்று நாம் கற்றுக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுதும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் யாரையும் தெய்வம் என்று சொல்லாமல் உண்மையே தெய்வமாக கொள்ள அருள் புரியும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.